ஹலோ டு வணக்கம். வெல்கம் டு சானியா சமையல் ரெசிபி. மில்கி மிஸ்ட் சீஸ் வச்சு எங்கள் அம்மா வந்து பிரெட் வச்சு சாண்ட்விச் செய்ய போகிறாங்க. ஸோ ப்ரெட் சீஸ் பொட்டேட்டோ சாண்ட்விட்சு. ஸோ வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ப்ரெட் வந்து ஒரு பாக்கெட்டு, சீஸ் வந்து ஒரு பாக்கெட்டு, வெங்காயம் வந்து 2, உருளைக்கிழங்கு வந்து ஒரு 6, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தழை இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டுக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். அது வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, பட்டர் இதுவும் ஆப்ஷனல் தான், நம்ம நெய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டொமேட்டோ கெச்சப், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் வந்து அது வந்து தேவையான அளவு எடுத்துக்கோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் பொடி பொடியாக 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையில் நீங்கள் நான் போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து 2. ஸோ இப்போ அதை நம்ம வந்துட்டு இதெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு நம்ம வந்து ஒரு 6 எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்சு ஒரு 4லேருந்து ஒரு 6 விசில் நல்லா தோல் செதுக்கிட்டு கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு 6 விசில் விட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து வேக வச்சிடலாம். நீங்கள் வந்துட்டு தோல் வந்து கழுவிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வேக வச்சுட்டு தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 6 விசில் வந்து வந்துடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நான் இதை வந்து மசிச்சுக்க போகிறேன். ஸோ நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் நல்லா கொலைய கூட விட்டுக்கோங்க. அங்கே பாருங்கள் மசிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, நீங்கள் இதில் வந்து கேரட்டு, பீட்ரூட் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் ஸ்டஃப் வச்சு பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இது உப்பு தேவையான அளவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் அது ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாமே உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி தான், நீங்கள் குறைச்சிக்கலாம் சேர்த்துக்கலாம். ஸோ மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ஸோ அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இப்போ இது பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நமக்கு வந்து மிளகாத்தூள், உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அடுத்து லெமன் ஜூஸ் அது வந்து ஒரு 1/2 எடுத்து புழிஞ்சிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் சீஸு, மில்கி மிஸ்ட் சீஸு இதில் வந்து ஒரு 5 ஸ்லைசஸ் இருக்கும். ஸோ இது தான் நம்ம வந்து ஸ்டஃப் வைக்க போகிறோம். 2 ஸ்டஃப் ஒன்று பார்க்க போகிறோம். வெறும் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்டஃப்பு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஸ் வச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து டொமேட்டோ கெச்சப் அதை வந்துட்டு நான் நல்லா இது பண்ணிக்கிறேன், ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம இது மேலே சீஸ் வைக்க போகிறோம். சீஸ் வச்சு அது மேலே பொட்டேட்டோ வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஒன்று மேலே ஒரு ப்ரெட் மேலே இன்னொரு ப்ரெட் வச்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் பொட்டேட்டோ நம்ம ஒரு இது வந்து பொட்டேட்டோ வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து உருளைக்கிழங்கு வச்சு அந்த மிக்ஸர் வச்சுட்டு அது மேலே நம்ம சீஸ் வச்சிடலாம். இது மேலே சீஸ் வச்சு நீங்கள் வந்து இது மேலே இன்னொரு லேயர் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். பொட்டேட்டோ திரும்பவும் இந்த சீஸ் மேலே ஒன்று வைக்கலாம். ஸோ நான் வந்து இப்படியே மூடிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கல் சூடேனதுக்கப்புறம் நீங்கள் பட்டர் போடலாம், அப்படி இல்லைன்னா நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு சைடு வந்து ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு அது மாதிரி நல்லா இது பண்ணிக்கணும், டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டும் போட்டுறேன். ஸோ நெய் நல்லா தடவிக்கலாம். 2 ப்ரெட்டும் வந்து இது பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள் ப்ரௌனிஷாக அந்த சீஸும் நல்லா இதாகி நமக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நான் இன்னொரு இது ரெடி பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட நம்ம இது பண்ணிக்கலாம், இதில் இது பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். கேரட்டு, பீட்ரூட் அது மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணி இப்போ பாருங்கள் வெறும் வந்துட்டு உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு நான் வந்து சீஸ் வச்சு காமிச்சேனே, இப்போ வந்து வெறும் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் மட்டும். நெய் ஊற்றிக்கலாம். இதுவும் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சீஸ், இது சீஸ் வச்சது, டொமேட்டோ கெச்சப் ஊற்றி செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் சீஸ் வச்சது பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல. அந்த ரெட் கலர், ஒயிட்டு, ஆரஞ்ச் இழுத்து அப்படியே வருது. ஸோ நீங்களும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாங்களும் வந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.